ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பால் ஆடையிலிருந்து ரொம்ப சுலபமாக வெண்ணெயும் நெய்யும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லி காசுகிற பாலில் இருந்து இந்த மாதிரி பால் ஏடை எடுத்துக்கலாங்க. டெய்லி இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 15 நாள் சேர்த்து வச்சோம்னா நமக்கு நெய்க்கும் வெண்ணெய்க்கும் தேவையான பால் ஏடு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி 2 வாரத்துக்கு சேர்த்து வச்சுருக்கேன் பால் ஏடை. இப்போ நம்ம மிக்சியில் தான் வெண்ணெய் எடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாதி அளவு போட்டால் போதும். நம்ம வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஐஸ் க்யூப்ஸும் ஐஸ் வாட்டரும் தேவைங்க. இதில் நான் ஒரு 10 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஐஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு தொடர்ந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க. அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ பால் ஏடு வந்து நல்லா க்ரீமியாக வந்துருக்குங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. திருப்பியும் நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸையும் தண்ணியும் சேர்த்து திருப்பியும் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸி ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ மொத்தம் ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்குங்க. நமக்கு வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வெண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரணுங்க. அப்போ தான் வெண்ணெய் ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வெண்ணெய் எடுத்துடலாம். நான் கிண்ணத்தில் நல்லா ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன். வெண்ணெய் எடுத்து ஐஸ் வாட்டரில் தான் போடணும். நம்ம எல்லா வெண்ணெயும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு நமக்கு. நம்ம வெண்ணெய் எடுக்க போகிறோன்னா முன்னாடியே நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் நிறைய எடுத்து வச்சுருக்கலாங்க. அப்போ ஏன்னா நம்ம வெண்ணெயை இன்னொரு வாட்டி கழுவுவோம், அதுக்குமே நம்ம ஐஸ் வாட்டர் வச்சு தான் கழுவ போகிறோம். ஏன்னா அந்த பாலோட வாசம் போகணும் அந்த வெண்ணெயிலேருந்து. பாருங்க, நான் இதை நல்லா கழுவிட்டு அடுத்து தண்ணிக்கு மாற்ற போகிறேன். அவ்வளோதாங்க, வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெய் உருக்கிக்கலாம். நான் பாதி அளவு வெண்ணெய் எடுத்து நெய் உருக்கிக்கிறேங்க. மீதியே வெண்ணெயாகவே வச்சுக்கலாம். பாருங்கள், வெண்ணெய் நல்லா உருகி வந்திருக்கு. வெண்ணெய் உருகுனதும் கொஞ்சம் திக்காக தெரியுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அது திக்கானதுக்கப்புறம் திருப்பியும் வெண்ணெயிலேருந்து நெய் பிரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. பாருங்கள், நல்லா நெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கலாம். நான் 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நெய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க.
நல்லா ஆறி இருக்குங்க. நான் வடிகட்டிக்கிறேன். பாருங்க, நல்லா சூப்பரா கலர்ல ரெடி ஆகி வந்திருக்குங்க நெய் நமக்கு. அவ்வளோதாங்க. நம்ம எடுத்த நெய் வந்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாங்க மணல் மணலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுத்தமான வெண்ணெயும் நெய்யும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.